ஆண்டி ஆண்டி எனக்கும் நாளையில இருந்து காலையில வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏப்பா உங்க அப்பாவும் கோச்சுக்கிறாரா? அனாவசியமா சந்தேகப்படுறாரு. இந்த காலத்து அப்பாக்களே ரொம்ப மோசம். ஆமா, களைப்பா இருக்கு. நான் வரட்டுமா? இப்ப நீ என்ன பெருசா அடிச்சு கிழிச்சு புட்ட கலைக்கிறதுக்கு? நீ எதுக்காக இங்க வர்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ டைப் அடிக்கிறதுக்காக வரல, சைட் அடிக்கிறதுக்காக வர்ற. இல்ல ஆண்டி. நல்ல ஆண்டி. லவ் லவ்னு அடிச்சு அடிச்சே இங்க இருக்கிற எல்லா மிஷின்லயும் உள்ள எல்போவி இழுத்தையே தேய்ச்சு விட்ட. நீ கொடுத்த காசு அதுக்கே சரியா போச்சு. நாளே இந்த பக்கம் வரக்கூடாது. நட வெளியே. அப்ப முருங்கக்காய் ஆச்சு, நீ ஆச்சு. கெட் அவுட். ஆண்டி, I telling you get out too. I go out too. Yes too. ஒரே ஒரு டிக்கெட் சார். ப்ளீஸ் ஒரு டிக்கெட் சார். ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ். எனக்காக ஒரு டிக்கெட் சார். ஒரு டிக்கெட். ஒரே ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் சார். சார் சகோதரா ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் சகோதரா. யோ இப்பதான் நான் காப்பி வாங்கி கொடுத்தேன். அதுக்குள்ள மறந்துட்டியா? சார் ஒரு டிக்கெட் சகோதரா. ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ். ஒரு டிக்கெட். யோ குட் ஈவினிங் ராதா. மரியாதைக்கு திருப்பி சொல்லக்கூடாதா? சரி, நான் அதெல்லாம் அப்புறமா கத்து கொடுக்குறேன். எனக்கு எனக்காக ஒரே டிக்கெட் வாங்கி கொடுங்களேன். நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். தலைக்கு ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா உடம்புக்கு இன்னொரு டிக்கெட்டா? இந்த வார்த்தை தான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு வேற வார்த்தை சொல்லி திட்டுறது. டூ ஸ்வீட்னு சொல்றீங்களா? ஐ எம் வெரி ஸ்வீட். என்ன சொல்றது உங்களுக்கு கூச்சமா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி எனக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் வாங்கிடுங்களேன். ஒரே டிக்கெட். ரெண்டு பேருக்கும் சேர்த்து 2 டிக்கெட்ஸ். ஹலோ ஜென்டில்மேன், குட் ஈவினிங். ஓகேவா இருக்கீங்களா? என்ன ஹலோ சார், 2 டிக்கெட் கார்னர் சீட், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ராதா போறியா? டெஃபினெட்லி ஐ வில் பி தேர் வித் யூ. நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி, நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி. ஆஜ் ஆவ் அனார்கலி, அச்சா அச்சா பச்சைக்கிளி. ஆஜ் ஆவ் அனார்கலி, அச்சா அச்சா பச்சைக்கிளி. நீங்க தான் ராமசாமியா? இல்லையே, கிருஷ்ணசாமி. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி, நானும் இந்த தியேட்டர் மேனேஜர் சுவாமி. Glad to meet you. இப்பதான் உங்க பையனுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகி ராய்பேட்டை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு போன் வந்துச்சு. அதே ராமுக்கு தான், அந்த ராமுக்கு தான். இருங்க, படம் பாக்குறதுக்கு தான் டிக்கெட், பையனை பாக்குறதுக்கு ஆமா ஆமா ஆமா. ராமு, Thank you. ராமு, நல்லா ராமு. குட் ஈவினிங். இட்ஸ் மீ ராஜா. இந்த புஷ்பா இங்க உட்காரு. குட் ஈவினிங். அக்கா, இங்க உட்கார்ந்தா படம் தெரிய மாட்டேங்குது. பேசாம உட்காரு. நீ ராதாவோட தங்கச்சியாமா? ஆமா. உன் பேர் என்ன? புஷ்பா. பாப்பா, உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. நீ இங்க உட்கார்ந்தா படம் ரொம்ப நல்லா தெரியுது. உட்காரியா பாப்பா? வாமா. புஷ்பா இப்ப எப்படி? எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு? எனக்கு பரவாயில்லமா. நான் என்ன படம் பார்க்கவா வந்தேன்? நான் ஒரு தியாகிமா, பெரிய தியாகி. யார் யாருக்கோ தியாகம் பண்ணி பண்ணியே தேஞ்சு போயிட்டு. சர்தார்ஜி. நீங்களும் சர்தார்ஜியா? உட்காருங்க. கொஞ்சம் குனிறீங்களா? இல்ல, நீங்க குனிஞ்சதான் எனக்கு ஓகே. அப்பதான் படம் நல்லா தெரியும். எதிர்பாராத இடைப்பு, அதுவும் பக்கத்துலயே. இன்னைக்கு திரையரங்கத்துல, நாளைக்கு திருமண மேடையில. இது எப்படிலாம் விளையாடுது பத்தியா? என்ன வளருங்க? இல்ல, நான் ஒரு சிலுக்கு ரசிகன். சிலுக்கு பார்த்தாக்கா என் உடம்பே சிலுக்குது. தரையில் அடிச்ச ரப்பர் பந்து மாதிரி என்ன குதி, என்ன துள்ளல். கரண்ட் எப்பலாமோ ஆஃப் ஆகுது, இப்ப ஆஃப் ஆக மாட்டேங்குதே. கொஞ்சம் படம் பார்க்க முடியா? கையடியா, உன்ன மாதிரி பாஸ்ல வரல, காசு கொடுத்து வந்திருக்கேன். 20 ரூபாய் பையனுக்கு, 30 ரூபாய் பெட்ரோல். வாய மூடியா? நீ வாய முடியா? சாவித்ரி, நான் சொல்றதை நீ சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற.
உன் மாதிரி சில அம்மாக்களை அளவுக்கு அதிகமா கொடுக்கிற சலுகை தான் பொண்ணுங்க தப்பு செய்யறதுக்கு தைரியத்தை உண்டாக்குது. அப்பா கிட்ட மட்டும் இல்ல, அம்மா கிட்டயும் பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கணும். ஆமா, எங்க அம்மா எந்த பயமுறுத்தி வளர்க்கலையே. அந்த காலமே வேற சாவித்ரி. உங்க அம்மா உன்னை இப்படித்தான் தனியா சினிமாக்கு அனுப்பினாங்களா? தனியா போகலீங்களே, அக்காவும் தங்கையும் சேர்ந்து தானே போயிருக்காங்க. அப்படி என்ன சினிமா பார்த்து ஆக வேண்டி இருக்கு என்னன்னா? ராதா, ராதா, நீ இந்த வழியா தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நீங்க போய் நீ வந்துருச்சு? நெருங்கி வந்துட்டேன்னு அர்த்தம். நம்ம மக்களுக்கு மேல்நாட்டு மக்கள் மாதிரி இங்கதமே தெரியல. ஸ்டூபிட் பீப்புள். ஏதோ சின்ன சின்னங்க ஜாலியா பேசிட்டு போகட்டுமேன்னு அன்னைக்கு தியேட்டர்ல விடாம என்ன கலாட்டா. ஓ, இங்கெல்லாம் வலி. ஓ, வெயிட். உன்னோட ஹேண்ட்பேக் எல்லாம் பத்திரமா இருக்குல்ல? ஓ, அதுக்குள்ள இருந்ததெல்லாம் அப்படியே இருக்குல்ல? திறந்து பார்க்கல. இப்போ அது திறந்து பாரேன். பலா பழத்துல ஈ வைக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்திட்டு இருக்கீங்களே. ஏ, அதான் நீயே சொல்லிட்டியே, நீ பலாப்பழம் நான் மொய்க்கிறேன். ஏன், எதுக்காக? காதல். எது? காதலோ காதல். சாதா காதல் இல்ல, ஸ்பெஷல் காதல். பாரு, உன்னை பார்த்ததுல இருந்து பைத்தியம் பிடிக்காத குறையா ஏங்குறேன், அலையிறேன், சுத்துறேன், என்னென்னமோ பண்ணுறேன். போங்க இங்க இருந்து. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. அப்போ நேரு பார்க்குக்கு வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வரமாட்டேன். நீ வரலன்னா எனக்கு காதல் போதை வந்துடும். அப்புறம் தண்ணியை போட்டுட்டு தேவதாஸ் மாதிரி பாரு பாரு அப்படின்னு கத்துவேன். அப்போ காளி பசங்களை விட்டு கல்லால அடிக்க சொல்லுவேன். நீ எதால அடிச்சாலும் நான் சளைக்க மாட்டேன். ஆனா என் உடம்புல இருக்கிற ரத்தம் சொட்ட சொட்ட பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டே நான் சாஞ்சிடுவேன். அப்ப தெருவுல உள்ளவங்க எல்லாம் என் மேல அருதாப்படுவாங்க. அதே நேரத்துல அடி பாவின்னு உன் மேல ஆத்திரப்படுவாங்க. அதையும் பாத்துருவோம். பாத்துருவோமா பாரு? ஐம் சாரி, பாத்துருவோமா ராதா? பாத்துருவோம். இத கொண்டு போய் அந்த ஆளுகிட்டயே திருப்பி கொடுத்துடலாம். ராதா 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 ராதா. ஐம் சாரி. விளையாட்டுக்காக சொன்னேன். நிஜமாவே அடிச்சிட்டாங்க. அடியில விளையாட்டு அடி நெஜ அடின்னு இருக்கா? எப்படியோ உன் திட்டப்படி நான் அடி வாங்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க ப்ளீஸ். ராதா, நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன். நாய் மாதிரி கல்லடிப்பட்டு நடுத்தருவுல ரத்தம் சிந்தினேன். இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட கூட தயாரா இருக்கேன். சாயந்தரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அங்கேயும் நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிக்கையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம், அருகிலே கடிதம், அன்பே ராதா உன்னை அணைக்க முடியவில்லை, ஆகவே சாவை அணைத்துக் கொண்டேன், நீ எங்கிருந்தாலும் வாழ் என்றும் உன் ராஜா அப்படின்னு செய்தி வரும். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தயவுன்னு வேண்டியிருக்கு. நடக்குதா இல்லையான்னு பாரு. இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விடவும் தயாரா இருக்கேன்.
சாயந்தரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அங்கேயும் நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிகையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம், அருகிலே கடிதம். அன்பே ராதா, உன்னை அணைக்க முடியவில்லை, ஆகவே சாவை அணைத்துக் கொள். நீ எங்கிருந்தாலும் வாழ்க, என்றும் உன் ராஜா அப்படின்னு செய்தி வரும்.